நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பெருமாயிருக்கிற கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். அது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்தின் கடைசி பகுதி. உங்களை கழுவி சுத்திகரியுங்கள் என்பதாக. ஏசாயா தீர்க்கதரிசி இந்த நாளிலே நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை, உங்களை கழுவி நீங்கள் பரிசுத்தமாக்கிக் கொள்ளுங்கள் என்பதாக. எனக்கு அன்பான தேவ ஜனமே, நமது தேவன் இந்த பூமிக்கு வந்ததின் நோக்கமே பாவிகளாகிய நம்மை ரட்சிக்கவே, நம்மை பரிசுத்தமாக்கவே, தம்முடைய இரத்தத்தினாலே கழுவி நம்மை தூய்மைப்படுத்தவே இந்த பூமிக்கு அவர் வந்தார். நமது பாவங்களே நமது ஆசீர்வாதத்திற்கு தடையாய் இருக்கிறது. அதை நிவர்த்தி செய்யும்படி தான் ஆண்டவர் மனுக்குலம் எடுத்து இங்கே வந்தார். நெகேமியா என்ற ஒரு தேவ மனிதன் தேவனுக்கு முன்பாக தனது பாவத்திற்காக, இஸ்ரவேலர்களின் பாவத்திற்காக தேவனை நோக்கி பாவ அறிக்கை செய்வதை பார்க்கலாம். பரிசுத்த வேதாகமத்தில் நீதிமொழிகளின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 13 வாசித்து பாருங்கள். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைவதில்லை, அறிக்கை செய்து விட்டுவிட வேதம் வலியுறுத்துகிறது. நமது பாவமே நமது அற்புதத்திற்கு, ஆசீர்வாதத்திற்கு தடையாக இருக்கிறது. நாம் அறிக்கை செய்து விட்டு விடும்போது நிறைவான நன்மைகளை நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு தருவார். தேவஜனமே, திருந்திய மைந்தன் தனது பாவத்தை அறிக்கை செய்தான், தகப்பனின் அன்பை அவன் பெற்றுக்கொண்டான். லூக்கா 18ஆம் அதிகாரம் 13 நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆயக்காரன் தன் நிலையை உணர்ந்து தாழ்மையாக, தேவனே, பாவியாக என்மேல் கிருபையாயிரும் என்றான். கர்த்தருடைய ஜனமே, பாவ அறிக்கை அவசியம். நமது பாவமே நமக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறது. நாம் நீதிமான்கள் இல்லையே. ஆகவே நம்முடைய பாவத்தை நாம் அறிக்கை செய்வோம், தேவனுடைய இரக்கத்தை நாம் தேடுவோம். நமது பாவத்திற்காக அவர் சாபமானார். வேதம் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 2 வாசித்து பாருங்கள். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்பதாக. நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருப்போம். அநேகருக்கு வழிகாட்டி தேவன் அண்டைக்கு அநேகரை கொண்டு போய் நாம் சேர்ப்போம். வேதம் அழகாய் சொல்கிறது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் என்பதாக. ஆகவே நாமும் ஆண்டவருடைய பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாய் நம்மை நாம் அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து மகிமையான ஆசீர்வாதத்திற்காக நம்ம ஆயத்தத்தோடு காத்திருப்போம். அவரை ஆராதிப்போம். அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாமா? எந்தன் உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா. சொல்லலாமா? எந்தன் உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, கொள்ளும் இயேசு நாயகா. இயேசு நாயகா, இயேசு நாயகா,
திரும்ப வீழாதே பாரும் இயேசு நாயகா, திரும்ப இயலாதே காரும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, கிருபை இல்லாதே காரும் இயேசு நாயகா. என்னை உமக்கு தந்தேன் ராஜா, இனி நான் அல்ல, எனக்குள்ளே வாழ்கிறவர் நீங்க தான்ப்பா. பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறவர் நீங்க தான். என் பாவத்தை முற்றிலுமாய் கழுவி என்னை பரிசுத்தமாக்கி உம்முடைய செட்டைகளின் கீழே எங்களை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி முழு உள்ளத்தோடுமை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். பரிசுத்தமாய் வாழ்வதற்கு தேவன் எங்களுக்கு கிருபை தாரும், எங்களை ஆசீர்வதியும், எங்களை உயர்த்தும். என்னை உமக்கு தந்தேன் இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா. வாய்களை திறந்து சொல்லலாமே. என்னை உமக்கு தந்தேன் இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் பாவங்களை எல்லாம் நாங்கள் அறிக்கை செய்கிறோம். எங்களை பரிசுத்தமாக்கும் ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாக எங்களை அபிஷேகப்படுத்தும் சுவாமி. உம்முடைய பிறப்பின் நற்செய்தியை நாங்கள் அறிவிக்கக்கூடிய தேவ பிள்ளைகளாய் எங்களை அபிஷேகப்படுத்தும், எங்களை ஆசீர்வதியும், தேவைகளை சந்தியும், குடும்பத்திற்குள்ளே மெய்யான சமாதானத்தை கட்டளிடும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.